ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படி பார்க்குறீங்கன்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்டிங்க கோலார் ஃபேமிலிங்கிற சேனல் என்ன ஆச்சுன்னு. அதை தாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்லா தாங்க வீடியோ போட்டுட்டு இருந்தேன், நல்லா வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சிங்க. ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது அந்த சேனலில், அந்தமாரி இருந்துச்சிங்க. திடீர்னு நல்லா தூங்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா தூக்கமே வரலையா, சரி மொபைல் பார்க்கலான்னு பார்த்தா என் சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய பெரிய வீடியோங்க, சின்ன வீடியோ கூட இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூவி மாரி அப்லோட் ஆகிட்டே இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதோ சேனல் ஹேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டுங்க அன்றைக்கி ஒரு 4 மணி வரையும் பார்த்திங்கன்னா தூக்கமே வரலை. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அவங்க வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க, என்ன அவங்க சேனலில் இந்தமாரி வீடியோலாம் வந்துட்டுருக்குன்னு. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணதை நம்ம இதெல்லாம் சொல்லலாம், இந்தமாரி தெரியாமல் அப்லோட் ஆகிடுச்சின்னு. நம்மளுக்கே தெரியாமல் அவங்க வேறு ஒருத்தவங்க அப்லோட் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியல. இன்ன வரையும் பார்த்திங்கன்னா யாருக்குமே இதை சொல்லவே இல்லைங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா என் சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சிங்க. எப்படின்னே தெரியல. என்னடா அது ஸ்ட்ரைக் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து வியூஸ் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகிடுச்சிங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வைலேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. அது எதனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் கட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தோடு இருந்துருச்சு பக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வைலேஷன் வந்துடுச்சா, இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வியூஸ் எல்லாம் அப்படி போகாதுன்னு சொல்லிட்டுங்க. அதனால தாங்க சரி ரொம்ப பயந்துட்டேன். சரி அடுத்த இன்னொரு ஸ்ட்ரைக்கு ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு 3 ஸ்ட்ரைக் வந்துட்டாலே நம்ம சேனல் டெலீட் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதனாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வைலேஷன் வந்துடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன். இதுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஒரு வீடியோ எடுக்கிறனாலும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1000 ரூபாய்க்கு மேலே தான் ஜாமான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக பண்ணணும், கொஞ்சம் நிறையா வச்சு பண்ணால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பண்ணுவேன். அந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசே இல்லைனாலும் இந்த வீடியோக்காக பார்த்திங்கன்னா நிறையா செலவு பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் நம்மளுக்காக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும்னு சொல்லி தான் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போங்க. எனக்கே தெரியாது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன். நம்மளுக்கு வருதோ வரலையோ நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணியிருக்கேங்க இந்த சேனலுக்காக. ஆனால் பார்த்திங்கன்னா சேனல் இந்தமாரி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்தாண்ட இந்த சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ இதுக்கு அந்தாண்ட போட்டு இதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சா, நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்ம எஃபெக்ட் போட முடியும், நம்மளுக்கு தெரியாதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவுமே பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமெடி பண்ணி பார்த்தேன், சரி நம்மளுக்கு ஒழுங்காக வரலை அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ரீல்ஸ் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர் பண்ணுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோமா என்னான்னு தெரியல. அதுக்காக சொல்லிட்டு அதையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி அம்மாவை வச்சு நம்ம குக்கிங் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி கோலார் ஃபேமிலிங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இஷ்யூ இந்த மாதிரிலாம் வரும்னு நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த மாதிரிலாம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கரெக்டாக தான் நம்ம வீடியோ போடுறோம், எந்த ஃபால்ட்டும் வராதுன்னு சொல்லி தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி வந்துடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அம்மா பையன்னு ஒரு புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க. அதில் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் தான் இந்த சேனலை ரன் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் டெய்லி ரெகுலராக வீடியோ போடுவேங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஏதோ அம்மாவை கலாய்க்கிற மாதிரி இந்தமாரி தான் வீடியோ போடலான்னு இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஆனால் ரிகவர் ஆகிடும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருங்க. அது வரையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு இன்கம் எதுவுமே வராது. சரி இந்த சேனல் நம்ம கொஞ்சம் ரன் பண்ணால் இதில் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா இதில் நம்மளுக்கு இன்கம் வரும்னு சொல்லி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சரி ஃபுல்லாகவே யூடியூப்னு சொல்லி வந்தாச்சு. சரி இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதுலேயும் நம்மளுக்கு சேலரி வரலன்னா ரொம்ப இதாகிடும்னு சொல்லிட்டு தான் சரி இப்போ 2வதாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. அதில் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி நான் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் வீடியோ நான் போடுவேங்க. அப்படி சப்போஸ் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நானும் மாற்றிக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்சதை நான் இதுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஆமாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் கமெண்ட்லாம் கேட்குறீங்க, நீங்கள் ரொம்ப வசதியாக இருக்கீங்க அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. வசதியாக இருக்குமாங்க, நாங்கள் எப்பயும் போல தான் இருக்கோம்.
நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரவை கூட சேஞ்சஸ்லாம் இல்லைங்க. சும்மா கொஞ்சம் நீட்டாக பேண்ட் சட்டை இதெல்லாம் போட்டுட்டா நாங்கள் ரொம்ப வசதியாங்க. எங்கள் வீடெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு சின்னோண்டு வீடு தான், அதில் தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். இந்தமாரி சண்டைலாம் எங்கள் ஃபேமிலியில் அந்தமாரிலாம் வந்ததுலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, அண்ணன் சேனலில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவங்க கண்டென்ட் வேறு, என் கண்டென்ட் வேறு. ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் போவோங்க. சப்போஸ் இந்தமாரி ஏதோ வேலை இருக்குது, வாடா வெளியில் போகணுன்னு சொல்லலாம் போவேன். மற்றபடி அவங்க கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ அதில் இருந்தால் தாங்க நம்ம போக முடியும். நம்ம எல்லாத்துலேயும் போய் நம்ம இருக்க முடியாதுல்ல. அதனால தான் நான் அதிகமாக அந்த வீடியோலுமே வரமாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் சரி வெளியில் இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ இந்தமாரி சரி வாடா போயிட்டு வரோன்னு சொல்லலாம். சரி அந்த யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த டைமில் நான் போனேங்க. மற்றபடிலாம் எங்களுக்கெல்லாம் சண்டைலாம் எதுவுமே வராது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் வர கமெண்டில் கேட்குறீங்க, என்ன பைக்குக்கெலாம் வாங்கிட்டீங்க, யூடியூப்பில் வருமானம் அதிகமாக வருதான்னு. அப்போல்லாம் இல்லைங்க, அது டியூவில் தான் அண்ணா எடுத்திருக்காங்க, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பைக் எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க, ரொம்ப ரிச் ஆகிட்டீங்க அப்படின்னு. அப்போல்லாம் எதுவுமே ரிச்சாலாம் ஆகலைங்க, எப்பயும் போல் தான் நாங்கள் கேஷுவலாக இருக்குங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அம்மா வரலை. ஏன்னு பார்த்திங்கன்னா திவிக்கு காலையிலே ஸ்கூல் இருக்கான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குங்க. அவன் காலையில் எழுந்துட்டு 8 மணிக்கு மேலே தான் இருந்தோன்னா, அதனால் கிளம்பி கூப்பிட்டு போய் விட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் 2 பேர் இருந்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு அண்ணி அம்மா அவங்க சமைச்சிட்ருப்பாங்க. அதனால தான் சரின்னு சொல்லி அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஏன்னா ஆடி மாதம் வந்துடுச்சா, ரேடியோலாம் போட்டு ரொம்ப பாட்டு கேட்கும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு சேனலில், திருப்பியும் நம்மளுக்கு எதாவது ஸ்ட்ரைக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லாங்கில் வந்து இந்த முந்திரி மரம் பக்கத்துலேயே இருக்குங்க. இங்கே வந்து சும்மா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வர நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி. பண்ணுவோங்க, அதுக்குன்னு நம்மளுக்கு நேரம் அமைஞ்சால் மட்டும் தாங்க பண்ண முடியும். நம்மளாக போய் வீட்டில் இருக்க பொண்ணை போய் இழுத்துட்டு வந்தாலும் மேரேஜ் பண்ண முடியாது. பொறுமையாக வெயிட் பண்ணுவோங்க. வயசாகனா பிரச்சனை இல்லை, நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்காகலாம் நான் அதிகமாகலாம் இந்த ரிஸ்க்கெல்லாம் அந்த மாதிரிலாம் எடுக்கிற பையன் கிடையாதுங்க. ஏதோ அம்மா பார்க்குற பையனை பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பேன். மற்றபடிலாம் இது இல்லைங்க, நம்மளுக்கு இந்த லவ்லாம் எதுவுமே இல்லை. ஏதோ நம்ம சிங்கிளாக இப்படியே இருக்குமா, இப்படியே இருந்துட வேண்டியதான். இதுக்காக போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணுற இது இல்லைங்க. அதான். ஆமாங்க, வேறு என்ன சொல்லணும், நிறையா யோசிச்சுட்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபோன் பக்கத்தில் வந்து என்ன விஷயம் பேசுன்னு கூட எனக்கு தெரியல, மறந்து போடுறேன். நிறையா பேசணும் வருவேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது இந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்காக யோசிப்பேன், என்னடா இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண மறந்துட்டோமோ அப்படின்னு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜாலியாக பேசணும் வருங்க. ஆனால் இந்த செல்லு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோவா பேச வராது. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப சை டைப்பு, அதிகமாக யாருக்கிட்டையும் நின்றுலாம் பேச மாட்டேன். சப்போஸ் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன், பார்த்திங்கன்னா தலையை கீழே குமிஞ்சிட்டு தான் பேசுவேன். ஏன்னா ரொம்ப ஜாலியாக பேசுவேன். அது கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்கன்னா பேசிடுவேன். புதுசாக பார்த்திங்கன்னா அவ்வளோவா பேச வராது எனக்கு. கேமரா இப்போ முன்னாடி பேசுனா கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இந்த கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கேஷுவலாக பேசிடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கைக்கெல்லாம் பாருங்கள் பதட்டமாகவே இருக்குது. ஐயோ நம்ம எதாவது தப்பாக பேசிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்துக்கிட்டே பேசுகிறேன். அது இவ்வளோ நாள் நானும் யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பயம், அந்த வெக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த இது அதேமாரி இந்த மாதிரிலாம் எனக்கு வரமாட்டுது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கேமரா இல்லைன்னா நான் ஜாலியாக எப்பயும் போல் கேஷுவலாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இந்த கேமரா இருக்கனால பார்த்திங்கன்னா என்ன பேசணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே புரிய மாட்டுதுங்க. ஆமாங்க, நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் விஷயம் தப்பாக பேசியிருந்தா சாரி. அதேமாரி பார்த்திங்கன்னா வேறு என்ன எல்லாத்தையும் பேசிட்டு தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, சேனலை பற்றி நிறைய பேர் கமெண்டில் கேட்டீங்க. அதனால தான் சரி எதுவுமே சொல்ல முடியல, இன்றைக்கி சொல்லலான்னு வந்தேங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லுன்னு தான் நினச்சேன். சரி வீடியோவில் இப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் சரி அதில் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கு அந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி வ்ளாக் மாதிரி கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி சொல்லிக்கலாம்னு சொல்லி தாங்க அப்படியே இருந்தேன். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து சரி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சிங்க. ஆமாங்க, கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேரேஜ் பண்ணுங்க அதுதான் சொல்கிறீங்க, பண்ணலாங்க. அதுக்குன்னு நம்மளுக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. இதுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் எதுவும் அமைஞ்சால் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. ஆமாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க.